We're so excited to see all of you who come to support our TOC Sunrise Children's Program 2024. I am Joshua and I am Mercy. We are the hosts of today's celebration. To begin, let's welcome Auntie Rachel to lead an opening prayer. Please welcome. தேவனோட பிரசனத்தில் இருக்கும்போது மௌனமாக இருந்து நம் இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். Hallelujah. Lord Jesus, thank you, Daddy, for this wonderful time. This is the day that the Lord has made. This day is a special day for the children whom you love. அப்பா, இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை என்கிட்ட வர தடை பண்ணாமல் இருங்கள் என்று சொன்னீரப்பா. இந்த பிள்ளைகளை நீ அதிகமாக நேசிக்கிறீர் சுவாமி. கவுடு சூழல் இல்லாத பிள்ளைகளை ஆண்டவரை நீ அதிகமாக நேசிக்கிறீர் அப்பா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் செய்யும் போது சுவாமி, அந்த வார்த்தையின் மூலியமாக நாங்கள் ஆண்டவரை அமர்ந்திருக்கும் போது அந்த வார்த்தை இரு கருத்துள்ள பட்டயமாக எங்கள் இருதயத்தை குத்த வேண்டும், தொட வேண்டும் சுவாமி. நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை எங்க வாழ்க்கையை உங்களுக்கு என்று இந்த பிள்ளைகள் மூலியமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் சுவாமி. அப்பா, மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை கைகளை ஆசீர்வதியும், ஓஷிப் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிரசங்கம் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. நடிக்கிற பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆசீர்வதியும் சுவாமி. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமே முழுதாக உங்க கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம் சுத்த ஆவியானவரே. ஆமென். Now let us welcome our youths to worship our Lord. Let us put our hands together to welcome them. फोटोस மறந்துடாத, ஒன் டைம் தரணும். இதை அதை பிடிச்சாங்க எல்லாரும் எழுதி வந்து கத்தரிக்கு ஆராதிப்போம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சேர்ந்து பாடி ஆராதிப்போம்.
glory, God. Yours is the kingdom. Yours is the power. You're forever, God. Your glory is forever. You're the Savior, God. We worship you. We worship you. Everyone, please close your eyes. Let's pray. Let's pray. Thank you, God. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit, for this wonderful day, Lord. You are our Almighty God, Lord. You are our Father, Lord. Lord, thank you for gathering us, all our family, our friends, the believers and non-believers, Lord, in your holy presence, Lord. I believe this day will bring a great, deep impact in every heart of ours. Lord, please strengthen our faith, Lord. I know this day we students have give our best effort
to make this day as pleasant as we can, O Lord. Every glory should reach God and God Himself. Amen. I pray in Jesus' name. Amen. Hallelujah. இன்னைக்கு ஒரு சிறிய அறிவிப்பு. வீடியோ அல்லது போட்டோ எடுக்கிறவங்க தயவு செஞ்சு உட்கார்ந்து எடுங்க. ஏன்னா உங்க முன்னுக்கு உள்ளவங்களுக்கு வந்துட்டு அது மறைக்குது, பின்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் மறைக்குது. ஸோ டேக் நோட். தேங்க்யூ. Let's continue with sharing of God's words by Daphne and Isaac. Let us put our hands together to welcome them. அனைவருக்கும் தோத்திரம். இந்த விசேஷ நாள் அன்னைக்கு கருத்துடைய வார்த்தையை படிக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நான் பேச போவது இயேசுவின் பிறப்பு மற்றும் இயேசுவின் இறப்பை பற்றி நான் பேச போறேன். Praise Lord everyone. I want to thank the Lord for giving me this opportunity to preach today. I'm going to do a small preaching about the life and resurrection of Jesus Christ. Every single day of our lives. இயேசுவோட பிறப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. அது ஏன்னா அவரோட பிறப்பு இல்லாம சிலுவையில் மரணம் இருக்காது, சிலுவையில் மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இருக்காது, உயிர்த்தெழுதல் இல்லாமல் பாவங்களை மன்னிப்போம், நித்திய வாழ்க்கையின் to die to our own selfish thoughts and to grow in His love and bear good fruits. Only then we can truly say, "You shall increase and I shall decrease," as John the Baptist said. சிலுவையில் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய அவருடைய வாழ்க்கை போதனைகள் மூலம் அவர் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு கதவை திறந்தார். Through His life, teachings, death on the cross and resurrection, He opened the door for everyone who's sitting here tonight. இந்த கிறிஸ்துமஸை நன்றியுள்ள இருதயங்களுடனும் நம்மை காப்பாற்ற பிறந்தவருக்கு சேவை செய்ய அர்ப்பணிப்புடன் கொண்டாடுவோம். அவருக்கு சொர்க்கத்தின் வாக்குறுதியை வழங்குவோம். அவருடைய பிறந்த நாள் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை. This Christmas, let's celebrate with grateful hearts and a commitment to serve the one who was born to save us. His birth is our greatest hope, a gift that continues to change our lives each day. நாம் இரட்சகரும் ஆண்டவருமான இயேசுவின் வாழ்வு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்போது கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless us all as we remember the life, death, and resurrection of Jesus Christ, our Savior and Lord. Amen. Thank you. Praise Lord, Gussie. நான் ஒரு கேள்வி கேட்கணும். பைபிள் உள்ள முதல் வசனம் என்னது? அதுவா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கு என்னப்போ? ரொம்பதான் கான்ஃபிடன்ட் போல. சரி, உலகத்தை ஆண்டவர் 6 நாளுக்குள்ள படைச்சாரு. அந்த 6 நாளில என்னென்ன படைச்சாருன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு மறந்து போச்சு. உனக்கு ஞாபகம் மூட்டவே வராங்க நம்ம குட்டி பிள்ளைங்க. அவர்களுக்கு பலத்த கரத்துல கட்டி அவர்கள் நன்மை போனாங்க.
இது கொஞ்சம் பெரிதா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வரவங்க தேவன் 6 நாளைக்குள்ள உலகத்தை எப்படி படைத்தார் என்று காண்பிக்க வராங்க. வாங்க பார்ப்போமா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் விரும்பியுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வாருங்கள் எப்படியாக தேவன் சிருஷ்டித்தார் என்பதை பார்ப்போம். In the beginning, God created the heaven and the earth. The earth was without form and void, and darkness was upon the face of the deep. And the Spirit of God moved upon the face of the waters. And God said, "Let there be light," and there was light. And God saw the light that it was good. And God divided the light from the darkness. Come, let us see how God created all. Hello everyone, let's start. My name is Elena Plus. I'm the writer. Here I share the affiliation. They affiliation. They are like a darkness. They sky and water. They see one and plant. Therefore, sun and moon. Bird and fish. There is six animals and people. Seven got rested. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக.
அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியினையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். Thank you. இப்போதான் மெமரியை ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆதாமும் ஏவாளும் பூமியை ஆண்டு கொண்டு சந்தோஷமா இருந்தாங்களா? அதுதான் இல்ல. அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம செஞ்ச ஒரு காரியத்தினால உலகமே பாவத்துல விழுந்துருச்சு. அது குறிச்சும் பாவத்தை குறிச்சும் அடுத்து வர படைப்பு மூலமா பார்க்கலாமா? ஆமாங்க, நாம பார்த்தது எல்லாமே தேவன் எப்படி அழகாய் வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார் என்பதுதான். தேவன் படைத்தது எல்லாமே நல்லதாகவே படைத்தார். அடுத்து வர்றவங்க உலகத்தின் முதலில் எப்படி பாவம் வந்தது என்று நாடக வடிவில் படைத்து இருக்கிறார்கள். ஆதி மனிதன் ஆதாம், அவன் மனைவி ஏவாள், எல்லாருக்கும் தெரியும். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் தேவன் படைத்தார். தேவன் அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் கட்டளை போட்டிருந்தார். எப்படி பழத்தை சாப்பிட்டு கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தார்கள் என்று பார்ப்போமா? ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஏவாள் உலாவிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது தோட்டத்தின் நடுவே இருந்த மரத்தின் பழத்தை பார்க்கிறாள். அதை பறித்து சாப்பிட மனதிலே ஆசைப்பட்டாள். பைபிள்ல சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்று நமக்கு தெரியும். சர்ப்பம் மெதுவாக ஏவாளிடம் வந்தது. வேண்டாம் வேண்டாம், அந்த பழம் நான் சாப்பிடக்கூடாது. அந்த பழம் சாப்பிடனாலே நான் சாகுவேன். தேவன் சொன்னாரு, வேண்டவே வேண்டாம். இந்த பழம் நீ சாப்பிடுனாலே உங்க கண்கள் திறக்கப்படும். நீங்க சாகவே சாவதில்லை. நீங்க தேவன் போல இருப்பீர்கள். Thank you.
இருந்ததால் அதை பறித்து முதலில் சாப்பிட்டு தன் கணவன் ஆதாமுக்கும் அதை கொடுத்தாள். இருவரும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டவுடன் தங்கள் கண்கள் திறக்கப்பட்டதையும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்கிறார்கள். தோட்டத்தில் உள்ள மரச்செடிகளுக்குள் நடுவே ஒளிந்து கொள்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தார்கள். இப்படித்தான் முதலில் பாவம் பூமிக்குள் வந்தது. ஆதாம் ஏவாளின் பாவம் நம்மிலேயே வளர்ந்தது. பாவம் காலத்துக்கு ஏற்றவாறு வித்தியாசமும் கண்டது. நம்மிடையே நிறைய பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவத்திலிருந்து சின்னதா ஒரு 4 பாவங்களை பார்ப்போமா? பொய், பெருமை, பொறாமை, கோபம், இப்படி நம்மிடையே சில குணாதிசயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. எங்க வாயில பொய்யே வராதுங்க, ஆனா வாயை திறந்தா பொய்யே தான் வரும். பெருமையா? அதெல்லாம் என்ன? தாழ்மைக்கு நான் தாங்க உதாரணமா வாழ்றோம்னு நினைச்சுக்கிறோம். அடுத்து பொறாமை குணம். அடுத்தவங்க திறமைய, முன்னேற்றத்தை, வெற்றியை பார்த்தாலே சில பேருக்கு பொறாமை தலைக்கு மேல ஏறிடும். கோபமா? என்னங்க, நாய் தோது கோபப்படலான்னு பைபிள்லே எழுதி இருக்க. அதிக கோபப்படுதல் பாவத்தை உண்டாக்கும். இப்படி நிறைய சின்னதா பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பாவம்னா எல்லாமே பாவம் தானே. ஆதாம் ஏவாளின் பாவம் பெரிய பாவம்னா நாமளும் கடவுள் வார்த்தை மீறி தானே நடக்கிறோம். அடுத்து மதுபான குடித்தல், சிகரெட், போதைப் பொருள், வட்டிக்கு விழுதல், அதிக வேலையின் கலப்பு, ஸ்ட்ரெஸ், அதனால சின்னதா ஒரு பாட்டி, சின்னதா ஒரு பெக்கு, இவ்வளவு தானே. இதுவும் பாவமா? நான் ரொம்ப கவலையா இருக்கேன், கவலை மறக்க சிகரெட் விட்டு புகையை விட்டு புண்ணை ஆத்திக்கிறேன், அதுவும் முடியாதாங்க. அடுத்து ட்ரக்ஸ். இந்த உலகத்துல வாழவே வழி இல்லைன்னு சொல்றோம். ட்ரக்ஸ் அடிச்சுட்டு பீஸா படுத்து கிடக்கலான்னு நினைக்கிறோம். அதனால போதைப் பொருள் நமக்கு தேவைப்படுது. இது கூடவா பாவம்? இன்றைக்கு உள்ள நிலைமையில் போன் இல்லாம நம்ம இயங்கவே முடியாது. போன் இல்ல உயிர் இல்லைங்க. சாப்பிட்டாலும் போனு, குளிச்சாலும் போனு, டாய்லெட்ல கூட போனுதாங்க. ஏங்க, படுத்து தூங்கும் போதும் போனுதான். அவசியம் அத்தியாவசியக்காக பயன்படுத்தப்பட்ட போனு 24 மணி நேரமும் அது இல்லாம நம்மவங்களால இருக்க முடியல. ஜெபம், வேத வாசிப்பு இல்லாம கூட இருப்பாங்க. ஆனா போனு உயிருக்கும் மேல, அதுவும் பாவம் தான். பட்டம், பதவி ஆசை, பணத்தாசை, பொருளாசை. 4 பேர் பார்த்து இவன் நல்லா வாழ்றான்னு வாழ்த்துவான். அப்படியே பின்னாடி போய் இவன் எப்படி இந்த பணத்தை சம்பாதிச்சான்னு தெரியுமான்னு கேட்பான். தேவைக்கு ஏற்றதை இயேசுவை கொடுப்பார். ஆனா பேராசையா மாறும்போது அதிகமா பாவம் செய்யும். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறோம். அதையே நியாயப்படுத்துறோம். நாம செய்யறத யாருமே பார்க்கல, ரகசியமான பாவம் தானே செய்யறோம். யாரு நம்மள கேட்பாங்கன்னு நாம நினைக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். நிச்சயமா ஒரு நாளில் தண்டனை இருக்கு. ஆதாம் ஏவாளின் பாவம் முடிவுக்கு வருகின்றன. ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு விலகி ஓடி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவத்துக்கு ஒரே தரம் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் வார்த்தை நம் அனைவருக்கும் நம்பிக்கையையும் உறுதியையும் கொடுக்கட்டும். கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கியக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உண்டான நித்திய ஜீவன். 1 பேதுரு
We've got good news to celebrate. Jesus makes every day special. ஐயோ, மனித குலமே பாவத்துல விழுந்து போச்சு. அப்போ மனிதனை விடுவிக்க வழியே இல்லையா? ஏன் இல்ல, அத அறிவிக்கத்தான் யோகா ஸ்நானகன் வராரு. இந்த விஷயத்தை பற்றி நல்லா கேட்டுக்கோ. பலத்த கடவுளை எழுப்பி அவர்களை அன்புடன் வரவேற்குமாறு.
எரோது யூதேயாவை ஆண்ட காலத்தில் சகாரியா என்னும் ஆசாரியன் வாழ்ந்து வந்தான். சகாரியா ஆபியாவின் பிரிவினரை சார்ந்தவன். ஆரோனின் குடும்பத்தாரை சார்ந்தவர் சகாரியாவின் மனைவி. அவர் பெயர் எலிசபெத். தேவனுக்கு முன்பாக சகாரியாவும் எலிசபெத்தும் உண்மையாகவே நல்லவர்களாகவே வாழ்ந்தார்கள். தேவன் கட்டளையிட்டவற்றையும் மக்கள் செய்யும்படியாக கூறியவற்றையும் அவர்கள் செய்து வந்தனர். அவர்கள் குற்றமற்றவர்களாக காணப்பட்டனர். ஆனால் சகாரியாவும் எலிசபெத்துக்கும் குழந்தைகள் இல்லை. எலிசபெத் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் நிலையில் இல்லை. அதோடு இருவரும் முதியோராக இருந்தனர். நறுமண புகை காட்டுவதற்காக சகாரியா அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான். எனவே சகாரியா தேவ ஆலயத்திற்குள் நறுமண புகை காட்டுவதற்காக சென்றான். ஏராளமான மக்கள் வெளியே இருந்தனர். நறுமண புகை காட்டும் போது அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர். அப்போது புகை காட்டும் மேசையின் வலது புறத்தில் தேவதூதன் சகாரியாவுக்கு முன்பாக வந்து நின்றான். சகாரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிற எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அனைவர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். இஸ்ரவேல் சந்ததியாரில் அனைவரை அவர்கள் தேவனாகிய இயேசுவிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஜனங்களை கர்த்தரிடத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் வேகமும் உடையவனாய் இருப்பான். அவன் கர்த்தருக்கு முன்பாக நடப்பான். நான் வயது முத்தினவன் என் மனைவியின் வயதானவன். நான் தேவனே கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன். உன்னிடம் பேசவும் இந்த நல்ல செய்தியை எடுத்துரைக்கவும் தேவன் என்னை அனுப்பினார். இந்த காரியங்கள் நடக்கும் நாள்களுக்கும் நீ பேச முடியாதிருப்பாய். ஆனால் இவை அனைத்தும் அதன் சரியான சமயத்தில் உண்மையாகவே நடக்கும். வெளியே சகோதரிக்காக மக்கள் காத்திருந்தனர். அவன் ஆலயத்தின் உள்ளே வெகு நேரம் இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அப்போது சகாரியா வெளியே வந்தான். ஆனால் அவர்களோடு பேச முடியவில்லை. மக்களுக்கு செய்திகளையே காட்ட முடிந்தது. சகாரியா ஆலய பணி முடிந்ததும் தன் வீட்டுக்கு சென்றான். பின்னர் சகாரியாவின் மனைவி எலிசபெத் கருவுற்றாள். ஆகவே அவர் 5 மாதங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. பின் எலிசபெத், தேவன் எனக்கு செய்து இருப்பதை பாருங்கள். எனது மக்கள் என் நிலையை எண்ணி வெற்றியுள்ளனர். ஆனால் கர்த்தர் அந்த அவமானத்தை போக்கிவிட்டார். மலைநாட்டான யூதேயாவில் உள்ள பட்டணத்துக்கு மரியா எழுந்து விரைந்து சென்றார். அவள் சகாரியாவின் வீட்டுக்குள் நுழைந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாவின் வாழ்த்துதலை எலிசபெத் கேட்டதும் இன்னும் பிறக்காமல் எலிசபெத்துக்குள் இருக்கும் குழந்தை துள்ளி குதித்தது. எலிசபெத் உரத்த குரலில், வேறெந்த பெண்ணை காட்டிலும் அதிகமாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு பிறக்கவிருக்கும் குழந்தையையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். மரியா எலிசபெத்துடன் ஏறக்குறைய 3 மாதங்கள் வரைக்கும் தங்கியிருந்தாள். பின்பு மரியா தனது வீட்டுக்கு சென்றார்.
அப்போது எலிசபெத் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அவளது அக்கம் பக்கத்தாரும் உறவினரும் கர்த்தர் அவளுக்கு கருணை காட்டியதை கேள்விப்பட்டனர். அதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தைக்கு 8 நாட்கள் ஆனபோது அக்குழந்தையை விருத்தேசனம் செய்யும் பொருட்டு கொண்டு வந்தனர். அவனது தந்தை பெயரால் அவனை சகாரியா என்று பெயரிட்டு அழைக்க விரும்பினர். ஆனால் அக்குழந்தையின் தாய், இல்லை, அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். ஒரு முறையில் இந்த பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே. பின்னர் அவர்கள் அக்குழந்தையின் தந்தையிடம் சென்று செய்தியால் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறாய் என்று கேட்டனர். சகாரியா எழுதுவதற்காக ஏதாவது ஒன்று கொண்டு வருமாறு கேட்டான். சகாரியா அவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லா மக்களும் ஆச்சரியம் அடைந்தனர். அப்போது சகாரியா மீண்டும் பேச முடிந்தது. அவன் தேவனை வாழ்த்த ஆரம்பித்தான். கர்த்தருக்கு மகிமை. அவனது அக்கம் பக்கத்தார் அனைவருக்கும் பயம் உண்டாயிற்று. யூதேயாவின் மலைநாட்டு மக்கள் இக்காரியங்களை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டனர். இச்செய்திகளை கேட்ட எல்லா மக்களும் அவற்றை குறித்து அதிசயப்பட்டார்கள். அவர்கள், இக்குழந்தை எப்படிப்பட்டதா இருக்குமோ, கர்த்தர் இந்த குழந்தையோடு இருக்கிறார். மர்சி, நீ கேட்டியே பாவத்திலிருந்து விடுதலை பண்ண வழியே இல்லைன்னு. அதுக்குதான் ஆதியில் வார்த்தையா இருந்த மனிதனை மீட்க வந்த ரட்சகர் இயேசு இருந்தார். ஓ, நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய பிறந்த பாவமற்ற இயேசு அவரே. இந்த செய்தியை உற்சாகமான ஆட்டத்தோட சொல்ல வராங்க. அடுத்து வரவங்க.
Luke chapter 2 verse 52. And Jesus increased in wisdom and in stature and in favor with God and man. லூக்கா 2வது அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சரி ஜோஷுவா, இயேசு பிறந்து வளர்ந்து என்ன செய்தார்? மனிதனை மீட்க வந்த மகாபிரபு இயேசு யோர்தான் நதியில யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அடுத்து வர பிள்ளைங்க அத அழகா நடிச்சு காட்ட போறாங்க. உற்சாகமாக அவங்களுக்கு ஒரு கை தட்டி கொடுங்க. சகாரியரின் மகனாகிய யோவானுக்கு தேவனிடமிருந்து ஒரு கட்டளை வந்தது. யோவான் வனாந்தரத்தில் வாழ்ந்து வந்தார். யோர்தான் நதியை சுற்றியுள்ள எல்லா பிரதேசங்களுக்கும் யோவான் சென்றான். அவன் மக்களுக்கு போதித்தான். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கும்படியாக இதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுமாறு யோவான் மக்களுக்கு கூறினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றியதை எங்களால் செய்வது. அநேக ஜனங்கள் தம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடம் அனுப்பி வைத்தார்கள். நீ யார் என்று கேட்பதற்காக அவர்களை யூதர்கள் அனுப்பினர். வீரன் பாப்ப குட்டிகளே, உன் கோபத்துக்கு தட்டு நோக்குள்ள உங்களுக்கு வகையை காட்டிடுவார் யார்? யார்? நீங்களா மேசியா? நான் மேசியா இல்ல. பின்ன நீங்க யாரு? நீங்க எலியாவா? நீங்க தீர்க்கதரிசியா? இல்லை. நீங்க யார் என்று சொல்லுங்கள். நாங்கள் போய் எங்களை அனுப்பினவர்கள் இடம் சொல்லணும். கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் என்று ஏசாயப்படியே நான் வந்தாதாக்கி கூப்பிட்டவர்களுடைய சத்தம் அளிக்கிறேன். நேற்று
மோசவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியாவும் அல்ல. ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்? சர்ச்சினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிறவரோ உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவருடைய பின்வந்தாலும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதத்தின் வாரை அவர் கொடுக்கும். நான் பாட்டிய நல்ல மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்கிறதே ஆட்டுக்குட்டி. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான், எனக்கு ஞானஸ்தானம் கொடு. நான் உம்மாடி ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா? இப்போது எதிர்கொண்டு இப்படி எல்லா நீரையும் நிறைவேற்று நமக்கே எச்சதாய் இருக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையோனவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென்.
அடுத்ததாக நமது சபை பள்ளியை குறித்தான ஒரு வீடியோவை கண்டு கழியுங்கள்.
ஜோஷுவா சிலர் இயேசுவை நோய்கள் சுகமாக்குபவர் என்றும் சிலர் அற்புதம் செய்பவர் என்றும் சிலர் போதகர் என்றும் சொல்ல கேட்டிருக்கேன். உண்மையா இயேசு என்னென்ன ஊழியர்கள் செய்தார்? அது சொல்லவே ஒரு குழு வருது. அவங்க இயேசுவோட மினிஸ்ட்ரியை குறிச்சு புதுசா கோரஸ் ஸ்பீக்கிங் மூலமா சொல்ல வராங்க. வாங்க அதை பார்க்கலாம்.
பேருடைய ஜெபம் வரும். எஸ், the Lord's Prayer இந்த வரும். இந்த மாதிரி முக்கியமான போதனைகளை நம்ம Matthew chapters 5 இருந்து 7 வரைக்கும் பார்க்கலாம். இயேசு நிறைய parables-ம் சொன்னாரு. The parable of the sower, the parable of the mustard seed. Such wise teachings for us to learn from. Jesus did not come to change the law, but to fulfill it. He gave us new commandments to follow. You shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the great and the first commandment. And the second is like it, love your neighbor as yourself. On these two commandments depend all the law and the prophets. To the Samaritan woman, he showed that he is the Messiah. To the disciples, he was the teacher. To the Pharisees and Sadducees, he was the challenge. How about the miracles of Jesus? To begin, let's look at the first miracle at Cana, where Jesus made water into wine. Wow, what a miracle! So fun! What other miracles did Jesus perform? The blind saw, the lame walked, lepers were cleansed, the deaf heard, the dead were raised up, and the poor heard the gospel. My, what a miracle looking God we serve! Wait, இன்னும் இருக்கு. 5 அப்பம் 2 மீன் கதையை மறக்க முடியுமா? 5 அப்பம் 2 மீன் 1000 பெருக செய்தார். 1000 வா! இதுக்கே வாவா, அதுல 12 கூட மிச்சம் இருந்துச்சு தெரியுமா? காற்றையும் கடலையும் இயேசு அடக்கினார். இயேசு தண்ணீர் மேல் நடந்தார். Even the winds and waters obeyed Jesus. He is indeed above all nature and all created things. But it was a never smooth situation with the elders and their questions. By what authority is he doing all these things? எப்படி ஓய்வு நாளில் சுகம் கொடுக்கலாம்? But Jesus answered them all wisely and continued ministering mightily. Jesus also went about chasing away demons and teaching multitudes without expecting any gratitudes. இயேசு நமக்காக 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஊழியம் செய்தார். திவ்ய போதனைகள் சொன்னார். சொந்த சீஷரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். சிலுவையின் மரணம் அடைந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இவ்வளத்தையும் உனக்காக எனக்காக இதோ யோசிஸ் பிரைட் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்த அனைவருக்கும் இயேசு செய்து முடித்தார். அந்த கருத்தை மைண்ட்ல வச்சு இந்த கிறிஸ்துமஸை இன்னும் நன்றியோடும் சந்தோஷத்தோடும் இயேசுவோட மகிமைக்காக கொண்டாடுவோம். Thank you everyone. Merry Christmas. God bless you. மோசி, நாம இந்த நிகழ்ச்சியின் கடைசிக்கு வந்துட்டோம். இதுவரையில நீ என்ன வேணா தெரிஞ்சுக்கிட்ட? நம் அனைவருக்கும் தெரிந்த வண்ணம் ஆதாமும் ஏவாளும் தேவன் படைத்த முதல் மனிதர்கள். அவர்கள் தேவ கட்டளையை மீறி கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்தார்கள். அதிலிருந்து ஆதாம் மூலமாய் வந்த மனித குலம் முழுவதும் பாவத்தில் விழுந்தது. பாவத்தின் சம்பளம் மரணமாகியால் மனித குலத்தை பாவத்திலிருந்து விடுவிக்க பாவமற்ற இயேசுவின் மரணம் அவசியமாயிற்று. இயேசுவின் மரணமும் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததும் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையை கொடுத்தது. ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தார்.
நம் ரட்சகர் இயேசுவை குறித்து அடுத்து வர்றவங்க சுருக்கமாகவும் அழகாகவும் மேலும் சொல்ல வராங்க. வாங்க பார்க்கலாம்.
சிங்கம் உனக்காக யுத்தம் செய்வார். மேரி கிறிஸ்மஸ். அடுத்ததாக பரிசுகளை எடுத்து வழங்குவாங்க. பரிசுகளை எடுத்து வழங்க நம்ம மூத்த போதகரான நம்ம சீப்பாளர்களை அன்புடன் வரவேற்கிறோம். உற்சாகமாக கைத்தட்டி அவர் வரவேற்பாங்க. ரோமன்ஸ் வகுப்பிற்கு 3ஆம் இடத்தை தட்டிச் செல்பவர் ஜெரமி. வலது கரத்துடன் அவரை தட்டிச் செல்கிறேன். இரண்டாவது இடத்தை தட்டிச் செல்பவர் எடினா கிரேஸ். ஒன்றாவது இடத்தை தட்டிச் செல்பவர் ருத்ரிதா. அடுத்தது எக்ஸ் கிளாஸ்லிருந்து 3ஆவது இடத்தை தட்டிச் செல்பவர் சமீஷா. இரண்டாவது இடத்தை தட்டிச் செல்பவர் ஹேமா எட்வெரி. ஒன்றாவது இடத்தை தட்டிச் செல்பவர் இவெஞ்சலின். வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். அடுத்ததாக ஜோன் வகுப்பிலிருந்து 3ஆம் இடத்தை தட்டிச் செல்பவர் ஷெரினா. வளர்த்த கருத்துடன் தட்டுங்க தட்டுங்க. இரண்டாவது இடத்தை தட்டிச் செல்பவர் எஸ்ரா. ஒன்றாவது இடத்தை தட்டிச் செல்பவர் ஜெனிடாயா. Next, new class. The third place goes to Jerusha. The second place goes to Amarisha. And the first place goes to Rosalinda N. வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். அடுத்ததாக மார்க் வகுப்பிலிருந்து 3ஆவது இடத்தை தட்டிச் செல்பவர் ரிக்வீன். எல்லாம் கை தட்டிங்கப்பா. இரண்டாவது இடத்தை தட்டிச் செல்பவர் ஏஞ்சலினா. ஒன்றாவது இடத்தை தட்டிச் செல்பவர் அபிகேல். இதுக்கப்புறமாச்சும் நல்லா கை தட்டுங்கப்பா. Next is from Latin class. The third place goes to Hepzira. The second place goes to Daphne.
first place goes to Joanna. பரிசுகள் எடுத்து வழங்கிய நமது மூத்த போதருக்கு நன்றி. நல்ல அருமையா கைத்தொண்டிருக்கப்பா, நன்றி. அடுத்ததாக நாம் கேரள குழுவினர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அதோடு ஒரு சர்ப்ரைஸோ காத்துக்கிட்டு ஏன் ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ ஆரா
ஸ்கூல் சில்ட்ரன் நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப வந்து நீங்க மேல போயிருங்க. இப்போ க்ளோசிங் ப்ரேயருக்கும் டின்னருக்காக மீட் பண்ணுறதுக்கும் அசுரன் பிள்ளைகள் அநேக காரியங்களை செய்யற நாளில சோ ஒரு பலத்த கையில தட்டுவோம். நிறைய பிரயாசத்துக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இது பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்குது. வார்த்தையாவும் கண்களை மூடி கூட நிகழ்ச்சியிலே ஒரு நிகழ்வுகளாக ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிறப்பின் நற்செய்தியை கர்த்தாவே நாங்கள் இப்பொழுதும் கூட கர்த்தாவின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நாளுகிற கர்த்தாவை உமக்கு செலுத்துகிறோம். காரணம், நீர் எங்களை தேடி வந்தீர் கர்த்தாவே. நீர் இந்த பூமியிலே கர்த்தாவே எங்களை ரட்சிக்கும்படியா இந்த பூமியிலே வந்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதோ அநேக காரியங்கள் இந்த சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து கர்த்தாவே அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கர்த்தாவே. நாங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள அநேக நாடகங்கள் அவர்கள் சொன்ன காரியங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது கர்த்தாவே. அது மாத்திரமல்ல சுவாமி, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஞாபகத்தை பண்ணின காரியங்கள், மனன பண்ணின காரியங்கள் யாவும் கர்த்தாவே அவருக்கு ஒரு பெரிய வயது ஆவது வருவதற்கும் கர்த்தாவே அது அவருடைய உள்ளான இருதயத்திலே வாசம் செய்வதற்காக, தங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. முக்கியமாய் இந்த நாளிலும் கூட படித்துக் கொடுத்த ஒவ்வொரு வாத்தியார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எடுத்த பிரயாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கர்த்தாவே அவர்களை ஞாபகப்படுத்தும்படியாய் சொல்லிக் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, நாளிலே இந்த நிகழ்ச்சிகளுக்கு பல ஆயத்தங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருக்கும் நம்முடைய கோடி சோஸ்திரங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட ஆயத்தப்படுத்திருக்கப்பட்டிருக்கிற இந்த ஆகாரத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா வந்த யாவரும் கூட கர்த்தர் ஐக்கியத்தை கலந்து கொண்டு ஒருவரோடு கூட கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கர்த்தாவே நாங்கள் பரிமாறிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. எல்லா வகையும் ஒருவருக்கு கொடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த தீய சித்தியில் உள்ளவர்கள் நீங்கள் தயவு செய்து நாளிலும் கூட நீங்கள் தங்கி மிக அநேக காரியங்கள், அநேக வேலைகள் கொண்டே நீங்கள் உதவி செய்து ஒருவர் அப்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் கேட்டுக்கோங்க. நீங்க மேல போயிட்டு உங்களோட கிளாஸ் அவங்க கிளாஸ் நீங்க போய்